பொருத்தனை. அதிகாரம் 30. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். கர்த்தர் பொருத்தனைகளை பற்றியும் உற்சாக பலிகளை பற்றியும் மோசேக்கு சொன்னார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். பொருத்தனைகளை பற்றி கர்த்தர் சொன்ன பிரமாணங்களை மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரிடத்தில் சொல்லுகிறார். இந்த தலைவர்கள் தங்களுடைய ஆளுகையின் கீழ் உள்ள இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை போதிக்க வேண்டும். ஒருவர் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும்போது அவர் தன்னுடைய வார்த்தையில் கர்த்தரை ஒரு பங்காளியாக நியமித்துக் கொள்கிறார். பொருத்தனை பண்ணுவதும் ஆணையிடுவதும் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரமாணத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நியமத்தின் பிரகாரம் பொருத்தனை பண்ணினால் மாத்திரமே அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டிய கடமை பொருத்தனை பண்ணியவருக்கு உண்டு. கர்த்தருடைய நியமத்தின் பிரகாரம் பொருத்தனை பண்ணவில்லை என்றால் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பொருத்தனை பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுகிறார்கள். பொருத்தனை பண்ணுகிறவரும் ஒரு காரியத்தை செய்யும்படி ஆணையிடுகிறவரும் தன்னுடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தர் ஆவியானவராய் இருக்கிறார், மனுஷனோ தன் ஆத்மாவில் இருக்கிறான். பொருத்தனை பண்ணுகிறவன் தன்னுடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறான். ஒரு மனுஷன் வேறொரு மனுஷனிடத்தில் ஆணையிடும்போது ஒரு பொருளை நிபந்தனைக்கு உட்படுத்துகிறான். அவன் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணும்போதோ தன்னுடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்துகிறான். பொருத்தனை பண்ணியவர்களும் ஆணையிட்டவர்களும் தங்கள் வாக்கின்படியெல்லாம் செய்ய வேண்டும். தங்களுடைய பொருத்தனையையும் நிபந்தனைகளையும் நிறைவேற்ற வேண்டியது மனுஷருடைய கடமை.